வகையில் விளக்கு வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பு தேர்வில் 352 மதிப்பெண்கள் பெற்ற குறவர்ண மாணவி. ஜாதி சான்றிதழ் இல்லாததால் தன்னுடைய அண்ணன்களால் படிக்க முடியவில்லை. தான் விளக்கு வெளிச்சத்தில் படித்து 352 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும், மின் வசதி இருந்திருந்தால் கூடுதல் மதிப்பெண்கள் எடுத்திருப்பேன் எனவும் வேதனையுடன் தெரிவித்தார். 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்திருக்கா. அது 352 மார்க் எடுத்திருக்கா. எனக்கு வீட்டு வசதி எதுவும் கிடையாது. அதே மாதிரி கரண்ட் இல்லை. விளக்குல வச்சுதான் நாங்க படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம். இதே எங்களுக்கு கரண்ட் வசதி இருந்திருந்தா இன்னும் நான் நிறைய மார்க் எடுத்திருப்பேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சோழையப்பன் தெருவில் வசித்து வருபவர் சடையப்பன். இவரது மனைவி சித்ரா விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர். குறவர் இனத்தை சேர்ந்த இவர்கள் திருப்பனந்தாளையை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவர்களுக்கு சந்துரு, சசி, சண்முகம், சந்தியா, சரண்யா, சந்தோஷ் மற்றும் சிவசக்தி என 5 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். இந்த குடும்பத்தினர் கூலி வேலை செய்யும் விவசாய நிலத்தின் ஒரு சிறு பகுதியில் தகர கொட்டகை அமைத்து வசித்து வருகின்றனர். வீட்டிற்கு கதவு, ஜன்னல் என எதுவும் இல்லை. துணியால் தொங்கவிடப்பட்ட திரை சேலைதான் கதவு. மின்சார வசதி இல்லாததால் மின் விளக்குகள், மின்விசிறி எதுவும் இல்லை. விறகடுப்பு, இரவில் மண்ணெண்ணெய் விளக்குதான் இந்த குடும்பத்திற்கு ஒளி பாய்ச்சும் ஒரே சாதனம். இவர்கள் குறவரணத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு இதுவரை சாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றும், இதனால் இளம் வயதிலும் மகன்கள் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். தற்போது மகன்கள் சந்துரு, சசி இருவரும் மினிவேன் ஓட்டுநராக பணி செய்து வருகின்றனர். 3வது மகன் சண்முகம் சிற்பக்கூடத்தில் கூலி வேலை செய்து வருகிறார். சந்தியா கும்பகோணம் நேடு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். இந்நிலையில் வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் சந்தியா 352 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் விளக்கு வெளிச்சத்தில் மட்டுமே கல்வி பயின்று இந்த மதிப்பெண் பெற்றுள்ளது சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்திருக்கா. அது 352 மார்க் எடுத்திருக்கா. எனக்கு வீட்டு வசதி எதுவும் கிடையாது. அதே மாதிரி கரண்ட் இல்லை. இந்த விளக்குல வச்சுதான் நாங்க படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம். இதே எங்களுக்கு கரண்ட் வசதி இருந்திருந்தா இன்னும் நான் நிறைய மார்க் எடுத்திருப்பேன். அதே மாதிரி எங்க அண்ணனும் 2 பேரும் 3 பேருமே படிக்கல. ஜாதி சான்று கிடையாது, வருமான சான்று கிடையாது, எதுவும் இல்லாததாலே ஸ்கூல்ல படிக்காம விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அதனால எங்க அண்ணனும் எங்க அப்பா அம்மா இது மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு இவ்வளவு மார்க் எடுக்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அரசாங்கத்தை உதவி பண்ண முடிஞ்ச எங்களுக்கு வீட்டு வசதி, மின்சார உதவியும் ஜாதி சான்று, வருமான சான்று கொடுக்க முடிஞ்ச அரசாங்கம் உதவி பண்ண முடியும். அதனால நாங்கள் கேட்குறோம் அரசாங்கத்தை உதவி பண்ணுறோம். ஜாதி சான்று, வருமான சான்று இல்லைங்க ஐயா, அப்போலேருந்து கிடையாதுங்க ஐயா. நாங்கள் அங்கே திருப்பந்தலேருந்து விட்டு வந்து 15 வருஷம் ஆகுதுங்க ஐயா. அங்கங்கே மச்சான் வீட்டில், மாமா வீட்டில் சொந்த இடம் இல்லாமல் அங்கங்கே இருந்தோங்க ஐயா. திரும்பி இந்த ஊருக்கு வந்தோங்க ஐயா. ஒரு மூஞ்சி வெட்டத்துக்காக வந்தோங்க ஐயா. வெட்டினோன்னா அப்புறம் அவங்க வேலை கொடுத்தாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கோங்க ஐயா. கரண்ட் வசதி, அடிப்படை வசதி எந்த வசதியும் கிடையாது. சொந்த வீடு கூட கிடையாது எங்களுக்கு. இது கோயில் இடத்துல அவங்க எங்கள் ஐயா அந்த கொல்லையில் வேலை செய்யறதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கரண்ட் வசதி எந்த ஒரு வசதியும் கிடையாதுங்க ஐயா. நாங்கள் தேனக்கோழி தாங்க ஐயா. இது என் பொண்ணு இந்த ஊர் ஸ்கூலில் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுனால என் பிள்ளை படித்து இந்த 10வது பாஸ் பண்ணி இந்த மார்க் 352 மார்க் எடுத்துருக்குங்க ஐயா. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெரிய அதிகாரி இருக்காங்களே ஐயா, அரசு அதிகாரிங்க எங்களை பார்த்து ஒரு நல்ல வழி காட்டி எங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுத்தா போதும். அதேமாதிரி பெண்ணு இந்த மேலே படிக்க அரசு அதிகாரிங்க ஐயா அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். இவ்வாறு இவர்கள் கோரிக்கை வைக்கும் நிலையில் இவர்களது மகள் சரண்யா தற்போது 10ஆம் வகுப்பு சென்றுள்ளார். மகன் சந்தோஷ் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இவர்களது இளைய மகன் சிவசக்தி தற்போது 2ஆம் வகுப்பும் படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.